அன்பார்ந்த நேயர்களே, யாருமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் தன் வாழ்க்கையின் நம்பிக்கையை எதன் மேல் வைத்திருக்கிறான் என்று கேட்டால், சிலர் பணம் என்றும், சிலர் நண்பர்கள் அல்லது தங்களை அதிகம் நேசிக்கும் நபர்கள் என்றும், சிலர் தங்கள் ஆரோக்கியம் என்றும் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் இவை எல்லாம் நிலையற்றது. மனிதனுடைய வாழ்க்கையும் நிலையற்றது. அப்படியானால் இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லையா என்ற கேள்விக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு பதிலளிக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் அடைகிற பயனான காரியங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் அது எங்களுக்கும் அதிக மகிழ்ச்சியை அது கொடுக்கும். இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை கவனமாக கவனிக்க போகிறோம். மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் அடிக்கடி யோசித்து கொண்டே இருக்கிறோம். பல விதங்களிலே வாழ்க்கையை பார்க்கிற மனிதர்கள் உண்டு. சாதாரண ஏழை மனிதர்களாய் இருந்து அவர்களுடைய பார்வையிலே வாழ்க்கை என்றால் என்ன என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அல்லது நல்ல வளமையான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், எல்லா விதமான வசதிகளோடு இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும்படி கேட்டு பாருங்கள். அவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவார்கள். நான் இன்றைக்கு சொல்லுகிற மனிதன் இந்த 2 நிலைகளிலும் இருந்தவன். அவன் ஒரு சாதாரண நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவன், மிக உயர்ந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவன். எல்லா பக்கங்களிலிருந்தும் வாழ்க்கையை அவன் பார்த்தவன். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அவன் கற்றுக்கொண்ட மிக மேன்மையான பாடங்களை நமக்கு அவன் விட்டு வைத்து போயிருக்கிறான். யார் அந்த மனிதர்? அவர்தான் திருமறையிலே அவரை குறித்து நம்ம படிக்கிறோம். தாவீது என்கிற மனிதர். அவரை நாம் ஆங்கிலத்திலே டேவிட் என்று நாம் சொல்லுகிறோம். தமிழிலே தாவீது என்று அவரை அழைக்கிறோம். சாதாரண, நான் சொன்னலே, ஒரு ஏழ்மையான ஒரு சாதாரண நிலையிலிருந்து வாழ்க்கையை பார்த்த ஒரு மனிதர், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தும் வளமையில் இருந்தும் பார்த்தவர். ஏனென்றால் ஒரு காலத்திலே ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன், ஒரு இளமை பிராயத்திலே அவருடைய நிலை என்னவென்றால், அவருடைய வீட்டில் இருந்த ஆடுகளை மேய்க்கும் அந்த கடமையைத்தான் குடும்பத்தார் அவர் செய்யும்படி அவரை வைத்திருந்தார்கள். ஆனால் பிந்தின நாட்களிலே ஒரு பெரிய ராஜ்யத்தின் மன்னனாகவே அவர் உருவாகிவிட்டார். ஒன்று கீழ்நிலையானது, இன்னொன்று மிக மேல்நிலையானது. ஒருவேளை ஆட்டின் இடையர்கள் கையிலே என்ன பிடித்திருப்பார்கள், அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்க பாருங்க, கையில ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டை வழி நடத்துவதற்கு ஒரு கோல் வைத்திருப்பார்கள். அப்படித்தான் தாவீதும் ஒரு காலத்துல தன்னுடைய கையில ஒரு சாதாரண ஒரு இடையனுக்குரிய கோலை அவர் வைத்திருந்தார். ஆனால் ஒரு காலத்துல கடவுள் ஒரு நாட்டை ஆளும் மன்னனாக அவனுடைய கரத்திலே கடவுள் செங்கோலை கொடுத்தார். இந்த 2 நிலைகளில் இருந்தும் அந்த வாழ்ந்த மனிதன் வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லுகிற சில நிஜமான விஷயங்களை நான் கவனித்தேன். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? முதல்ல அவர் சொல்றாரு, நீ வாழ்க்கையை ரொம்ப சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையின் தன்மையை குறித்து நீ புரிந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன தன்மை? அந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நீ புரிஞ்சிருக்கணும்ன்றார். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருள் வாங்கும் போதே நம்முடைய முதல் கேள்வி என்ன? இந்த பொருள் எத்தனை நாளைக்கு உழைக்கும், எவ்வளவு நாளைக்கு எனக்கு அது பலன் கொடுக்கும், அல்லது எத்தனை நாளைக்கு இது எனக்கு சரியாக பயன்படும், அதனுடைய அந்த தரத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எத்தனை நாள்? ஒரு கார் வாங்கினாலும் சரி, அல்லது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு வீட்டே நீங்க கட்டினாலும் கூட சரி, எத்தனை வருஷத்துக்கு இது எனக்கு உதவியா இருக்கும், இதுதான் நம்ம பார்க்குறோம்.
ஆனா தாவீது சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ அப்படி ஒரு பார்வையை கொடுப்பாயானால் அது மிக வேதனையானது. ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 39வது சங்கீதம் என்கிற ஒரு பகுதியில அவர் வாழ்க்கையை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி எனக்கு என் முடிவையும் என் நாட்களின் அளவின் இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். நான் நிலையற்றவன், வாழ்க்கை என்பது நிலையற்றவன் அவர் சொல்றாரு. அதை நான் உணர்றதுக்கு என்னுடைய முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் சொல்றாரு, என்னுடைய நாட்களின் அளவு என்பதை நான் அதிகமா கண்டுக்கிறதே கிடையாது. எத்தனை நாள் வாழ்ந்தா என்ன நம்ம நினைக்கிறோம். இரண்டாவதாக அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உணர்ந்திருப்பேன் என்றால் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். தாவீதுடைய முடிவு என்ன? வாழ்க்கை என்பது மாயை. மாயைனா என்ன தெரியுங்களா? இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா இல்லை. அதான் மாயை, ஒரு மாய தோற்றம். அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், உலகத்துல நாம ரொம்ப நாளைக்கு இருக்க போறோம். இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் போகலாம். சமீபத்துல நம்ம கேள்விப்படுகிற விபத்துகள், சமீபத்துல நம்ம கேள்விப்படுகிற வாழ்க்கையின் பல காரியங்கள் நம்மை அதிர்ச்சி ஊட்டுகிறது இல்லையா? ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கை முடிவுக்கு வரலாம். அவன் பல கனவுகளோடு இருக்கலாம், அவன் பல திட்டங்களோடு இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். முதலாவது மனிதன் உணர வேண்டிய காரியம் என்ன? வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணருங்கள். உங்க ஆயுசு நாட்களை நீங்க கணக்கு வைக்க முடியாது. உங்க ஆயுசு நாட்களை நீங்க கூட்டவோ குறைக்கவோ உடல் ரீதியாக நீங்கள் எல்லா முயற்சி எடுக்கலாம். ஆனால் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது அல்லவா? எனவே வாழ்க்கை நிலையற்றது என்பதை தாவீது ரொம்ப அழகா சொல்றார். இரண்டாவது அவர் சொல்றாரு, மனிதன் சேர்த்து வைக்கிற ஆஸ்திகள். நம்ம நம்பிக்கை எங்க வச்சிருக்கிறோம்? நம்ம அதிகமா நம்முடைய நம்பிக்கையை நம்ம ஆஸ்திகள் மேலதான் வச்சிருக்கிறோம், பணத்து மேலதான் வச்சிருக்கிறோம், பொருள் மேலதான் வச்சிருக்கிறோம். எனக்கு இத்தனை ஏக்கர் தோட்டம் இருக்கு, எனக்கு இத்தனை லட்சம் பணம் இருக்குது, எனக்கு அசையும் சொத்துக்கள் இவ்வளவு இருக்குது, அசையாத சொத்துக்கள் இவ்வளவு இருக்குது. பெரிய பெருமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, அதுவும் மாயை தான். கீழே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இல்லையா? வாழ்க்கையில நம்ம சேர்க்கிற ஆஸ்திகளும் செல்வங்களும் கூட வீணானவைகள் தான். ஒருவேளை நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அதன் மேலேயே உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வச்சிருப்பீங்கன்னா அது ஒருபோதும் உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்காது. ஆஸ்திகள் நிலையற்றவைகள். நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சமீபத்துல நம்ம பார்க்கிற உலகத்தின் அழிவுகள் நடக்கிறதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில பார்க்கிறோம், செய்திகளில கேட்கிறோம். பல கோடிக்கணக்கான விஷயங்கள் எல்லாம் நிமிஷத்திலே சாம்பலாகிற காரியத்தை நாம் கண்ணால பார்க்கிறோம். அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமானது இல்லையா? நீங்க உங்களுடைய நம்பிக்கையை உங்க ஆயுசு நாள் மேல வச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா ஒண்ணு மனசுல வைங்க, அது நிலையற்றது. இரண்டாவது, ஆஸ்திகள் மேல ஒரு பெரிய சார்தல் இருக்கா? தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் நிலையற்றது. மூணாவது, இந்த தாவீதுன்றவரு தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்றார். வாழ்க்கை அவரு வாழ்ந்தவர் தானே, அவருக்கும் நிறைய செல்வங்கள் இருந்தது தானே. மூணாவது என்ன சொல்றாரு? மனித அன்பும் உறவுகளும் கூட நிலையற்றது. உலகத்துல நம்ம அடுத்து நம்புறது ரொம்ப என்ன?
மனிதர்களுடைய அன்பு, உறவுகள், அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவர் எனக்கு ரொம்ப பிராண சிநேகிதர், எனக்காக உயிரையும் கொடுப்பார், இருக்கலாம். ஆனா எல்லா நேரமும் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. எந்த உறவுகளும் சில நேரத்துல நமக்கு விரோதமாக மாறிவிடுகிறார்கள். அதிகமாய் வியாதியில கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய மனைவி சொன்னார், ஐயா, தயவு செய்து நீங்கள் இருப்பதை விட மரித்து விட்டால் எனக்கு நலமாய் இருக்கும். அந்த அம்மா பார்க்கலைன்னா கூட அவருக்கு கவலை இல்லை. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் அவரை அப்படியே சுக்குநூறாய் உடைத்து விட்டது. அவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது. அவ்வளவுதான். தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, 41வது சங்கீதம் என்கிற பகுதியில அவர் சொல்றாரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அவருக்கு ரொம்ப பிராண சிநேகிதன், அவரோட சேர்ந்து ஒரே டேபிள்ல சாப்பிட்டவர், அவருடைய அரசவையிலே இருந்தவர். அவர் சொல்றாரு, ஒரு நாள் தன்னுடைய குதிங்காலை எனக்கு விரோதமாக தூக்கினார். நான் நினைக்கவே இல்லை அவர் அப்படி செய்வார் என்று, நான் நினைக்கவே இல்லை. ஆனா அவர் தான் அப்படி செய்தார். நண்பர்களே, நீங்க கூட இந்த மாதிரி பாதிப்புகள்ல நீங்க கூட இருக்கலாம். எத்தனை பேர் உலகத்துல மனிதர்களுடைய அன்பை நம்பி ஏமாந்துருக்கோம்ல, எத்தனை பேர் உறவுகளை நம்பி ஏமாந்துருக்கோம்ல, எத்தனை பேர் சிநேகிதர்களை நம்பி ஏமாந்துருக்கோம்ல, வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறோம் இல்லையா. ஐயோ, நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை, இவர் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நம்ம சொல்ற எத்தனை தருணங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை அப்படித்தான். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த எல்லா நிலையிலும் கூட உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். இந்த தாவீது அவரைத்தான் நம்பினார். இந்த தாவீது இதெல்லாம் சொல்லிட்டு, என் வாழ்க்கை ரொம்ப நிலையற்றது, என் ஆயுசு நாள் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு ஆஸ்தியெல்லாம் நிலையற்றதுன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல மனித அன்பெல்லாம் நிலையற்றதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, இதை எல்லாவற்றின் நடுவிலும் நான் நம்புகிற ஒரு கடவுள் எனக்கு இருக்கிறார். அவர் இந்த எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு போதுமானவர். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் அந்த கொள்கையில தான் வாழ்ந்தார். அவர் சொன்னாரு, கடவுள் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், கடவுள் எனக்கு அரணா இருக்கிறார், கடவுள் எனக்கு பலனா இருக்கிறார், கடவுள் எனக்கு கோட்டையை மாதிரி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த காலத்துல இந்த கோட்டை, இந்த அரண்கள் இதெல்லாம் இருந்த காலங்கள். அதை வச்சே அவர் சொல்றார், ஒரு பெரிய அரண் மாதிரி, ஒரு கோட்டை மாதிரி, ஒரு பலனாக கடவுள் இருக்கிறார். நண்பர்களே, வாழ்க்கையில நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை நிலையற்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில சில வியாதிகளுக்குள்ள சிக்கி கொண்டு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை மரணமே நிகழ்ந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆஸ்திகள் எல்லாம் நீங்க இழந்து போயிருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து போனாலும் சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய அன்பையும் உறவையும் நம்பி நம்பி ஏமாந்து துரோகத்தின் விளிம்புக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஏன் இந்த உலகத்துல வாழ்றோங்கிற ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல வரலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க எந்த வகையிலும் அதை வீணா நினைச்சிடாதீங்க. எல்லா நிலையிலும் நம்பிக்கை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னாரு, நானே வழியா இருக்கிறேன், நானே சத்தியமா இருக்கிறேன், நானே ஜீவனா இருக்கிறேன். அவர்தான் உன்னுடைய வாழ்க்கை, அவர்தான் உன்னுடைய சத்தியம், அவர்தான் உனக்கு ஜீவனாக இருப்பார். அவர் சொன்னாரு, என்னிடத்துல வருகிறவனை நான் ஒரு காலம் தள்ளவே மாட்டேன், எந்த நிலையில இருந்தாலும் அவனை அணைத்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுங்க. ஏற்கனவே அவர் நம்ப தகுந்தவரா? எல்லா வகையிலும் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர். உனக்காக இந்த உலகத்துல வந்து மனிதனாக பிறந்து தன்னுடைய இன்னுயிரை உனக்காக சிலுவையில கொடுத்து ரத்தம் சிந்தினவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் உன்னை அவர் விட்டுவிடவே மாட்டார். ஒருவேளை வாழ்க்கையின் சுருக்கங்கள் உன்னை கவலைப்பட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
வாழ்க்கையின் இழப்புகள் உன்னை கவலைப்பட வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லது உன்னுடைய அன்பின் உறவுகள் உன்னை விட்டு போய்விட்டாலோ, நம்பிக்கை துரோகங்கள் உனக்கு நேர்ந்தாலோ நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. தாவீது இது எல்லாத்தையும் சந்திச்சார். அவருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல அதிகாரத்துல இருந்தார், பெரிய ராஜாவா இருந்தார். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் வந்தது அவருடைய குடும்பத்திலேயே ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பத்துல ஒரு ராத்திரியில தன்னுடைய ராஜ பதவி அவர் இழந்து போனார். காட்டுக்கு ஓடினார், அங்க போய் மறைஞ்சு கிடந்தார், உயிருக்கு பயந்து இருந்தார். அந்த நேரத்திலையும் கூட அவர் கடவுளை உறுதியா பிடிச்சுக்கிட்டார். அவர் சொல்லல, எனக்கு ராஜ பதவி போயிருச்சு, எனக்கு அதிகாரம் போயிருச்சு, இனிமேல் நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் சொன்னார், எனக்கு எது போனாலும் பரவாயில்ல, கடவுள் என்னோட இருக்கிறார். அதே போல அவருடைய ஆஸ்திகள் போனது மட்டும் இல்லை, இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் கூடவே இருந்த அன்பின் உறவுகள், பிராண சிநேகிதர்கள் யார் அவருக்கு விரோதமா துரோகம் பண்ணா அப்படின்னு பார்த்தா, அவர் பெற்ற மகன் அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணான். அவரோடு இருந்த சொந்த அவருடைய பிராண சிநேகிதன், அவரோடு அரசவையில இருந்தவர், பெரிய நம்பிக்கையா நினைச்சிருந்தவர், அவர் தான் அவருக்கு விரோதமாக இந்த துரோகத்தெல்லாம் செஞ்சாருன்னு அவர் பின்னால கேள்விப்பட்டார். ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவே இல்லை. அவர் சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் போனாலும் கடவுள் என்னோட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டாரு, எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை பலப்படுத்துவார். பாருங்க, அவர் இழந்த காரியத்தை எல்லாம் கடவுள் திரும்பி கொடுத்தார். அவருடைய அதிகாரத்தை திரும்ப கொடுத்தாரு. அவருக்கு விரோதமாக துரோகம் செய்ய நினைத்தவங்க அவங்க தான் காணாம போனாங்க. அவர் நல்லா இருந்தாரு, பூரண ஆயுசோட வாழ்ந்தாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் பூரண ஆயுசோட வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, அந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்றேன்றதான் முக்கியம். இன்னைக்கு அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்கள் நீண்டிருப்ப சந்தோஷம்தான். ஒருவேளை நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டா கூட நம்ம எப்படி வாழ்றோன்றது மிக மிக முக்கியமானது. நண்பர்களே, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க சீர்தூக்கி பார்ப்பீங்களா? உலகத்துல இதுக்கு பின்னால தானே ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம ஆயுஷ்னால கூட்டுறதுக்கு என்ன வழி, ஆஸ்தியை கூட்டுறதுக்கு என்ன வழி, நம்ம நிறைய மனித பலத்தை கூட்டுறதுக்கு என்ன வழி, அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வழின்னு தானே ஓடிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நில்லுங்க, யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுடைய கருத்துல கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற்றுவார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில இயேசுநாதர் ஒரு நிலையான மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராகி இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில வாரணும். என்னுடைய வாழ்க்கை நிலையற்ற தன்மையை நான் உணரணும். என்னுடைய பொருள், என்னுடைய ஆஸ்தி, சம்பாத்தியம் இவைகளின் நிலையற்ற தன்மையை நான் உணரணும். மனித உறவுகள், சிநேகங்கள் அதெல்லாம் எவ்வளவு மாயமானது என்பதை நான் உணரணும். என் நம்பிக்கையை முழுசுமா நான் உங்க மேல வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வாரும், என்னை நீர் ஆட்கொள்ளும் என்று சொல்லுங்க. அவர் உங்க வாழ்க்கையில வருவார். உங்க வாழ்க்கையை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். உங்களை அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா பயன்படுத்துவார். ஏன்னா உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களுடைய பலனாக, உங்களுக்கு அரணாக, உங்களுடைய கோட்டையா மாறிடுவார். அதுக்கு என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுத்துருங்க. நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு நிமிஷம் என்னோட சேர்ந்து, ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையின் தன்மை இன்னது என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்க, எனக்கு இன்னைக்கு எனக்கு அந்த வெளிச்சத்தை என் வாழ்க்கையில தாங்க, என்னுடைய நம்பிக்கையா நீங்க இருங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில்
இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். நம்ம பிரார்த்தனை செய்யலாமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையின் ஆயுசு காலங்கள், நாங்கள் நம்பி இருக்கிற எங்களுடைய ஆஸ்தி சம்பாத்தியங்கள், நாங்கள் நம்பி இருக்கிற மனித உறவுகள், சிநேகிதங்கள் எல்லாம் விருதாவானவைகள் என்பதை நாங்கள் உணர உதவி செய்யும். எங்கள் நண்பர்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழியாத ஜீவன் பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே. அழியாத ஜீவன் பேரின்பமே அழியாத ஜீவன் பேரின்பமே இயேசு பாதமே பேரின்பமே அழியாத ஜீவன் பேரின்பமே.
கல்வாரி அன்பை கண்டேன் என் ஏசையா, என் வாழ்வில் இன்பம் கொண்டேன் என் ஏசையா. கல்வாரி அன்பை கண்டேன் என் ஏசையா, என் வாழ்வில் இன்பம் கொண்டேன் என் ஏசையா. குறைவேதுமில்லா பேரின்பமே, குறைவேதுமில்லா பேரின்பமே. இயேசு பாதமே பேரின்பமே, அழியாத ஜீவன் பேரின்பமே, அழியாத ஜீவன் பேரின்பமே. இயேசு பாதமே பேரின்பமே. தாவீது என்பவர் ஆஸ்தியும் மனித அன்பும் தன்னுடைய வாழ்வும் நிலையற்றது என்றும் தன்னுடைய நம்பிக்கை தெய்வமே என்றும் சொல்லுகிறார் என்று கேட்டோம். தெய்வம் நம்பிக்கையாக மாற தடையாக இருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். இன்றும் ஜீவிக்கின்றார். உங்கள் தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுடைய நம்பிக்கையாக தெய்வம் மாறுவார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தை உங்கள் நம்பிக்கையாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தெய்வத்தை உங்கள் நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.